வெல்கம் ஜெயஸ்ருதிலியா ஃபேமிலி. இன்று நாம் விநாயகர் அகவலி 4வது பாகம் பார்க்க இருக்கிறோம். இடை பிங்களையில் எழுத்தறிவித்து கடையே சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவினில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கடலை காலால் எழுப்பும் கழுத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாய குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் 2 நிலையும் உட சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி என்று இந்த பாடலில் 4வது பகுதியில் அவ்வை பிராட்டியார் இடைக்கலை பிங்கலை என்று சொல்லப்படும் இடப்பக்க மற்றும் வலப்பக்க நாடிகளின் இலக்கணத்தை அறியுமாறு செய்து இறுதியில் சுழுமுனை என்று சொல்லப்படும் நடு நாடியோடு தொடர்புடைய கபாலத்தையும் காட்டி நிலவு, சூரிய, அக்னி ஆகிய 3 மண்டலங்களிலும் நிறுத்தப்பட்ட தூணை போன்று தூங்கி எழுகின்ற பாம்பின் நாவில் உணரச் செய்து நாபியில் இருந்து எழும் குண்டலினி சக்தியால் பொருந்திய அசபா என்னும் மேலே எழும் மந்திரம் வெளிப்படுமாறு உபதேசித்து குண்டலினி சக்தியின் இருப்பிடமாகிய மூலாதாரத்தில் அதிகரித்து எழுகின்ற மூலாக்னி என்னும் நெருப்பை பிராணவாயுவை எழுப்புகின்ற வழிமுறைகளை தெரிவித்தே அமுதமான நிலையும் சூரிய கலையானது நடைபெறும் விதமும் குமுத மலரின் நண்பனாகிய சந்திரனுடைய கலையில் தங்கிய தன்மையும் வெளிப்படையாக சொல்லி நாவித்தானமாகிய பொனிபூரகம் முதலான 16 கலைகளின் நிலையையும் உடம்பில் உள்ள சக்கரங்களின் உறுப்புகளையும் தெரிவித்து 6 வகைப்பட்ட தூளங்களும் 4 வகைப்பட்ட சூக்ஷ்மங்களும் தியானத்தின் மூலமாக நான் இன்புறுமாறு எனக்கு அருளினாய் என்கிறார் அவ்வை பிராட்டியார். இந்த விநாயகர் அகவலி ஒரு தியானத்தினுடைய தன்மை எவ்வாறு உள்ளது என்பதை மிகவும் அழகாக இந்த பகுதியில் விளக்கியுள்ளார். அனைவரும் இன்புறுவோம். நன்றி, வணக்கம்.